இதுக்கு மேல நான் பேசினா யாரும் பார்க்க மாட்டீங்க. அடுத்த 5 சர்வைவல் டிப்ஸை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஐ எம் முகமது சஃபருதீன், தேர்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட். அடுத்து நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் டாக்ஸிசிட்டி. இப்போ நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு புரியாது. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறப்ப டெஃபினட்டா இந்த வார்த்தையை அடிக்கடி நீங்க கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா நீங்களே உணர்ந்திருப்பீங்க. டாக்ஸிசிட்டிங்கிறது எதுல வேணா இருக்கலாம். அது போக போக உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். படிச்சுக்கிட்டே இருக்க மட்டும் பத்தாது, உங்களை எது ஹாப்பியா வச்சுக்குமோ அதுல உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஸ் விளையாடுங்க, கேம்ஸ் விளையாடுங்க. இவ்வளவு சொல்றேன், நானே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலுமே இன்வால்வ் ஆக மாட்டேன். ஆனா எனக்கு எது பிடிக்குமோ அந்தந்த விஷயத்துல என்ன நான் இன்வால்வ் பண்ணிப்பேன். அடுத்து நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப். தயவு செய்து உங்க சீனியர்ஸ் உங்க ஃப்ரெண்டாவோ இல்ல உங்க பிரதராவோ பாருங்க. ஸ்டார்டிங்ல அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு டென்ஷன் ஆகும், என்னடா இப்படி பண்றாங்க அப்படின்னு தான் தோணும். ஆனா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிய வரும். அது நீங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறப்ப உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட். உங்களுக்கு காலையில 8 மணிக்கே கிளாஸ் ஆரம்பிச்சிடும். தயவு செய்து உங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும் கிளாஸ்க்கு போயிடாதீங்க. ஏன்னா நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது மூலயமா சீக்கிரமே உங்களுக்கு அல்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இங்க நிறைய பேருக்கு அல்சர் நான் என் கண்ணாலே பார்த்திருக்கேன். கடைசி சர்வைவல் டிப் என்னன்னா, நீட் எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, MBBS உள்ள வந்துட்டீங்க, அடுத்த 1 மாசத்துக்கு எதை பத்தியுமே யோசிக்காம ஜாலியா இருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஐடியா இப்பயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஐடியா ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு வீடியோ போடுறேன். இப்பயே நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.